ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம ரம்யாவோட கம்பெனியில் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க ஒரு எம்ப்ளாயி தெரியாமல் மிஷினை கீழே போட்டு உடச்சிடறாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டே, உனக்கு அறிவு இல்லையா, கண்ணு தெரியாதா, ஏன் இப்படி வேலை செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லேபரை அடிக்கிறதுக்காக கை வாங்குறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் டென்ஷன் ஆகிட்டு அபிராமி வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கோவம் வருமோ, ஸோ அதே மாதிரி நம்ம கார்த்திக்கு பயங்கரமாக கோவம் வந்து ரம்யாவோட கையை படித்து, நீங்கள் லேபரை அடிக்கிறது சரியே கிடையாது, லேபர் வந்து பார்த்தீங்கன்னா எதனாச்சும் தப்பு பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு பொறுமையாக எடுத்து சொல்லணும், ஆனால் நீங்கள் இப்படி ஒரு தப்பு பண்ணிகிட்ருக்கீங்க, அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எதுவுமே பேச முடியாமல் லேபர் எல்லாரும் ஒன்று சேர்ந்ததுனால அங்கேருந்து ரம்யா கிளம்பி போயிடுவாங்க. இந்த கார்த்தி ஆரம்பத்துலேருந்தே என்கிட்ட ரொம்ப வம்பு வளர்த்துக்கிட்டு இருக்கான், இவனை சும்மாவே விடக்கூடாது, இப்படியே விட்டோன்னா இந்த கம்பெனியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் என் மேலே இருக்கிற மரியாதையே போயிடும், இந்த கார்த்தியை இப்போவே அடக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக மேனேஜரை கூப்பிட்டு, இந்த கார்த்தியை வேலையை விட்டு தூக்குனாதான் எனக்கு மரியாதை இல்லைன்னா எல்லாரும் என்ன மதிக்க கூட மாட்டாங்க, உடனே கார்த்தியை வர சொல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியோட கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னொரு லேபர் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தோட ஆள். ஸோ அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்துக்கு கால் பண்ணிட்டு, சார் நீங்கள் நினச்சது நடக்க போகுது, உங்கள் தம்பி கார்த்தி வந்துட்டு ரம்யா மேடமே எதிர்த்துட்டாரு, ஸோ ரம்யா மேடம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கார்த்தியை வேலையை விட்டு தூக்கி எறிஞ்சிருவார், அப்புறம் கார்த்தி சொன்ன மாதிரி எந்த ஒரு சவாலையும் ஜெயிக்க முடியாமல் போயிடும், நீங்கள் தான் சார் ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லேபர் கால் பண்ணி சொல்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தம் எல்லாருக்கிட்டையுமே கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா வந்துட்டு கார்த்தியை கூப்பிட்றாங்க, ஏய் உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. உடனே கார்த்திக் என்ன சொல்கிறேன்னா, மேடம் நீங்கள் மட்டும் இப்போது அந்த தொழிலாளியை அடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு எல்லா தொழிலாளர்களுக்கும் உங்கள் மேலே கோவம் தான் அவன் மேடம் வந்திருக்கும், ஆனால் நான் வந்துட்டு அப்படி ஒரு விஷயம் நடக்காமல் நான் தடுத்திருக்கேன், இப்போ நீங்கள் எனக்கு தேங்க்ஸாக சொல்லணும், நீங்கள் மட்டும் அவர் அடிச்சிருந்தீங்கன்னா எல்லா தொழிலாளர்கள் ஒன்று சேர்ந்து நாங்கள் வேலையை பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தாங்கன்னா உங்கள் நிலைமை என்ன இருந்திருக்கும் நினச்சி பாருங்கள், அப்படி ஒரு விஷயம் நடக்காமல் நான் உங்களுக்கு தடுத்திருக்கேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து பார்த்தீங்கன்னா ரம்யாவோட மைண்ட் வாய்ஸ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மைண்டை சேஞ்ச் பண்ண முயற்சி பண்ணுறாரு. ரம்யா என்ன சொல்கிறாங்க, நீ என்ன தான் சொன்னாலும் நான் வந்துட்டு உன்னை வேலையை விட்டு தூக்க தான் போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. மேடம் இப்போ மட்டும் நீங்கள் என்னை வேலையை விட்டு தூக்குனீங்கன்னா உங்களை நான் வந்துட்டு அடிக்க விடாமல் செஞ்சது நான் வந்துட்டு தொழிலாளர்கள் முன்னாடி நல்ல பேர் வாங்குற மாதிரியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள்கிட்ட கெட்ட பேர் வாங்குற மாதிரி ஆகிடும். இப்போது திடீர்னு எனக்காக தொழிலாளர்கள் எல்லாரும் போராட்டத்தில் இறங்கினாங்கன்னா என்ன நடக்கும்னு நினச்சி பாருங்கள் மேடம், ப்ளீஸ் தயவு செஞ்சு நீ வேலையில் சேர்த்துக்காங்க, எனக்காக இல்லைனாலும் உங்கள் கம்பெனி நலத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாரு. ரம்யாவுக்கு இப்போவும் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, சரி இவன் சொல்கிறது கரெக்டுன்னு தான் தோணுது, நம்ம பாட்டு அவசரமாக ஈக்கோ பிரச்சனையால் வேலையை விட்டு தூக்கி இவன் பாட்டுக்கு தொழிலாளர்கள் எல்லாத்தையும் அகெயின் பண்ணிட்டானா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரம்யா யோசிக்கிறாங்க. செம இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு கார்த்தி தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.